படை திரட்டி அண்ணன் வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார். சிறுநரிகளை சிதறடித்திட சீற்றம் கொண்டார். திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே, திசைகள் போற்றும் இரும்பு இளைஞனே, பாசிசத்தை வேறறுக்கும் மாவீரனே, பாசமிகு படை நடத்தும் இளம் தலைவனே, உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயம் அண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். அழகு தமிழே, உன்னை சிதைத்து இந்த உலகில் பவனி வருவதற்கு வேற எந்த மொழியும் கிடையாது. நீ மூத்த மொழி. 2000 ஆண்டின் முன்னும் இளையவளாயிருந்திட்ட நம் தமிழாமன்னை 100,000 ஆண்டு போல கோடி என வாழ்வதற்கு 100,000 செய்திட்ட புலவர்களை ஈன்றாளினும் கலைமகளாம் நம்மன்னை தலைமகனாய் வள்ளுவனை ஈண்டெடுத்தாள். அந்த வள்ளுவனை ஈண்டெடுத்த அன்னை தமிழ், அந்த வள்ளுவத்தை இதுவரை 42 மொழிகளிலே மொழிபெயர்த்து இருக்கின்றோம். தமிழுக்கு மகுடம் சூட்டக்கூடிய நம் புத்தகங்களையும் கலை இலக்கியங்களும் கொண்ட ஒரு அடர்த்தியான திண்மையான மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஓடி வந்த இந்தி பெண்ணிகள் நீ தேடி வந்த கோடியுள்ள நாடு இதுவல்லவே என்று உணர்ச்சி பெருக்கை ஊட்டிய மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்களால் உணர்ச்சி ஊட்டப்பட்ட இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நாம். அந்த தொண்டர்களுக்கு சவால் விடுகின்ற வகையில் தான் இன்றைக்கு மத்திய அரசு எந்த வழியிலாவது தமிழகத்திலே இந்தியை புகுத்திவிட முடியுமா என்று மும்மொழி திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிப்பதற்காகவும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிக ஜிஎஸ்டியை வழங்கி கொண்டிருப்பது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிற்கு வஞ்சம் செய்கின்ற வகையிலே மிக குறைவான நிதி பகிர்வை தமிழகத்திற்கு மத்திய அரசு அளித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் என்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய 31 நாடாளுமன்ற தொகுதிகளை குறைத்துவிட முடியுமா என்று ஒரு பகுதியிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் யூபியிலும் பீகாரிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 80 சீட்டுகளை 120 சீட்டுகளாக மாற்ற முடியுமா என்று மறைமுகமாக ஒரு சதி திட்டத்தை மத்திய அரசு யோசித்துக் கொண்டிருக்கிறது, பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. அது மற்ற மாநிலங்களை சீட்டுகளை உயர்த்தி தமிழகத்திலே அதே சீட்டுகளை வைத்தால் கூட நம்முடைய தமிழகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற குரல்களினுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் என்பதற்காகவும் தான் இந்த கண்டன பொதுக்கூட்டம். சென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணி சென்னை மேற்கு மாவட்டத்தில் சிறப்பாக எங்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கி வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த நிர்வாகி அருமை அப்பா ராமலிங்கம் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். பகை நடுங்கி ஓடும் எங்கள் இளம் தலைவர் சென்றால் களம் வெற்றி காணும் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயம் அண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. பகை நடுங்கிட படை திரட்டி அண்ணன் வருகிறார். இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். செங்கல் காட்டி அதிர வைத்தாய், ஓநாய்கள் கூட்டத்தை சிதறடித்தாய், எட்டு திக்கும் உந்தன் இடி முழக்கம், எப்போதும் உன் பேச்சில் அனல் பறக்கும், கோட்டையை ஆள பிறந்தவனே. திமுக இளைஞரணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து அன்புக்குரிய இளைஞரணி இந்த பகுதியினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி அரும்பாக்கம் வெற்றி அவர்களின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அருமையான மாபெரும் இளைஞரணி கூட்டத்திற்கு
வருகை தர இருக்கின்ற அன்புக்குரிய தலைமை கழகத்தினுடைய தனிப்பெரும் பேச்சாளர் அன்புக்குரிய சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நல்லதொரு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி சிறப்புரையாற்ற இருக்கின்ற அன்புக்குரிய மேற்கு மாவட்ட ஆற்றல் மிகு செயலாளர் அன்புக்குரிய சிற்றரசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இளம் பேச்சாளராக அறிமுகமாகி பேச இருக்கின்ற அன்புக்குரிய தம்பி ஜெயக்குமரேஷ் அவர்களே, அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இளைஞரணியின் சார்பில் அன்புக்குரிய கழக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான அன்புக்குரிய தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை கண்டித்து இந்தியை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பதை எடுத்துச் சொல்லவும், நிதி பகிர்வை நமக்கு அளிக்காமல் இருக்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள் மத்திய அரசு என்பதை எடுத்துச் சொல்லவும், மறுபடியும் தொகுதி சீரமைப்பு அநீதியை எடுத்துச் சொல்லவும், இந்த கூட்டங்களை சென்னையிலும் தமிழகத்திலும் எல்லா இடங்களிலுமே இளைஞரணி சார்பில் பகுதி கழகம், மாவட்ட கழகம், மாநில இளைஞரணி அனைவருமே இதை நடத்த வேண்டும். அதே போன்று பிற அணிகளில் உள்ள அமைப்பாளர்கள் தலைமையிலும் இந்த கூட்டம் நடத்த வேண்டும். மற்றும் அவர் ஏற்பாடு செய்த இருந்த அந்த கூட்டத்தை நமது மேற்கு மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சிற்றரசு அவர்கள் அறிவிப்பின் பேரில் இந்த கூட்டம் இன்று வெற்றி தலைமையில் இந்த பகுதியிலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அன்புக்குரிய அண்ணன் சகோதரர் தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட பேச்சாளர், எப்படிப்பட்ட இலக்கியவாதி, அவர் எப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் சேனல்களை பதில் சொல்லுபவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர், மிக உயர்ந்த பேச்சாளர், சிறப்பான பேச்சாளரை புதிதாக போடப்பட்ட தம்பி அரும்பாக்கத்தா வெற்றி அவர்கள் முதலில் போட வேண்டும் என்று இங்கே அவரை கொண்டு வந்து இருப்பது வெற்றிக்கு சிறப்பு என்று நான் கருதுகின்றேன். இதுவே ஆரம்பமான வெற்றியாக இருந்தாலும் கூட போக போக வெற்றிக்கு வெற்றிதான் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு இளைஞரணி கூட்டம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். அதுவும் புதிதாக போடப்பட்ட ஒரு இளைஞரணி. ஆனால் இந்த கூட்டம் ஒரு பகுதி கழகத்தின் சார்பாக, ஒரு மாமன்ற உறுப்பினர் சார்பாக நடத்தப்படுகின்ற கூட்டமாகவே இருந்து வந்தது என்பது நாம் அறிவோம். இதே இடத்தில், அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு இளைஞரணி மிக மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், உள்ளபடியே அவர் தொடர்ந்து முயற்சிப்பாரானால் தொடர்ந்து கழகத்துக்கு கட்டுப்பட்டு, கழகத்தினுடைய இளைஞரணி மேலே உள்ள அமைப்புகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அவர் சிறப்பாக, சீரும் சிறப்பாக இந்த இளைஞரணி இந்த பகுதியிலே வழிநடத்துவாரானால் எங்களுடைய ஒத்துழைப்பு
வட்டச் செயலாளர் ஒத்துழைப்பு, மாமன்ற உறுப்பினர் ஒத்துழைப்பு, கழக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு மிக ஆர்வமாக உள்ள அவருக்கு நாங்கள் சிறப்பாக ஆதரவு தருவோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் சார்பிலே நான் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் எப்பொழுதுமே ஒரு இல்லம் திறந்தால், ஒரு திருமணம் செய்தால், ஒரு வீடு கடை திறந்தால் என்னுடைய ராசிக்கு ஒரு 2-3 கடைகள் திறப்பார்கள். அது என்னுடைய ராசி. அது அதிகமானவங்களாம் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு கடை திறந்தால் 3 கடை திறக்கணும் அப்படின்னு திறந்து விடுவேன். அதனால் இப்போது வெற்றி இந்த கூட்டத்தை இங்கே சிறப்பாக போட்டு இருக்கிறார் என்று சொன்னால் நான் முதலே அவரை வாழ்த்தி பாராட்டி உடனிருந்து இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறேன் என்று சொன்னால் அவர் உள்ளபடியே இதிலிருந்து மேலே போக வேண்டும், அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், அதை பற்றி அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், விரிவாக பேசுவார்கள் மற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம். இந்திய எதிர்ப்பு என்பது நாம் இன்று நேற்றல்ல, 1938ஆம் ஆண்டிலிருந்து நாம் இந்தியை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? பல பேர் கேள்வி கேட்கிறார்கள். இந்தி படிக்க வேண்டும், இந்தி இருக்க வேண்டும். டில்லிக்கு சென்றால் தமிழும் பேசவில்லை, ஆங்கிலத்திலும் பேச மாட்டேன்றாங்க. அதனால் நம்மளாம் இந்தி கொஞ்சம் கற்றுக்கணும், போய்க்கணும். இதை தடுக்கிறது எப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்தி சபான்னு ஒன்று டி நகரில் இருக்குது. அந்த இந்தி சபா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்தி சபான்னு அந்த இடத்துல ஒன்று இருக்குது. அதை யாரும் தடுக்கலையே. அது ஏன் வச்சுக்கணும் கேட்கலையே. கேந்திர வித்யாலயான்னு ஒன்று இருக்குது மத்திய அரசு மூலமாக. அந்த கேந்திர வித்யாலயாவை ஏன் நடத்துறீங்க தமிழ்நாட்டில்? எங்களுக்கு ஹிந்தி பிடிக்காது, அதனால் அதை தடுத்துன்றதுங்க, அந்த பள்ளிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லலையே. ஆகவே நாம் சொல்வதெல்லாம் ஆனால் திணிக்காவே. இப்போ ரயில்வேயில் ஹிந்தி இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்தி இருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது அதில் தமிழையும் சேரு என்று சொல்லி அதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தார் எடுத்து அழித்து அதுக்கெல்லாம் போராட்டத்தை பண்ணி அந்த போராட்ட வாயிலாக சிறைகளுக்கு சென்று பல 6 மாதம் 3 மாதம் 1 வருடம் இருந்து திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போராடிய காரணத்தினாலே தான் இன்றைக்கு தமிழ் நிலைத்திருக்கிறது. இந்தி இந்த மாநிலத்திலே நுழையாமல் இருக்கிறது. நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நுழைக்க வேண்டும் என்று சொல்வது, உங்கள் அதிகாரத்தை இங்கே காட்டுவது, உங்கள் சர்வாதிகாரை காட்டுவது, அதை நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், அப்படியே உங்கள் வழியில் நாங்கள் சொல்ல போனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணங்கள், அண்ணா அவர்கள், தலைவர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் ஆட்சியிலே கலைஞர் இருந்தபோது கூட பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்தியை நீங்கள் திணிப்பீர்களே ஆனால் இங்கே ஏற்கனவே ஆங்கிலம் இருக்கிறது. இங்கே இந்தியை திணிக்க வேண்டும் நினைக்கிறீர்கள், அதில் எங்கள் தமிழும் சேர்த்துக்கொள்ளுங்கள், தமிழையும் ஆட்சி மொழியாக்குங்கள். ஏன் உங்களுக்கு இந்தி வர வேண்டும், தமிழை வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அதனால் நாங்கள் இந்தியை வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்தி என்ற ஒரு மொழி ஆதி காலத்தில் இல்லை, அது இடைநிலையில் வந்த மொழி. அதுக்கு ஒரு மாநிலம் கிடையாது, அதுக்கு ஒரு மக்கள் கிடையாது. அந்த இந்தி என்பது ஒரு மொழியே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட மொழியை கூட நீங்கள் திணிப்பது எல்லா மொழியும். இன்னும் கேட்டால் தலைவர் ஒரு இதை சொன்னார் கலைஞர், மாநிலத்தில் உள்ள 14 மொழிகளிலுமே அனைத்தையும் நீங்கள் ஆட்சி மொழியாக்குங்கள், நீங்கள் ஆட்சி மொழி ஆக்குங்கள், நாங்கள் வேண்டாம்னு சொல்ல. இந்திய இருக்கட்டும், மாநிலத்தினுடைய தாய்மொழிகள் யார் யார் எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன மொழி பேசுகிறோன்னா அது தாய்மொழி. அந்த மொழிகள் அனைத்துமே அதை நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நீங்கள் அது பண்ண மாட்டேன்றீங்க? அப்படி நீங்கள் வராத ஒருதலைபட்சமாக இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதனாலே தான் நாங்கள் கடுமையாக இந்தியை எதிர்க்கிறோம். இன்று பார்க்கின்றோம், இந்தியாவிலே இந்தி நுழைய வந்த பிறகு பல ஆண்டுகளாக எத்தனையோ மொழிகள் அழிந்து விட்டது. சில மாநிலங்களில் எத்தனையோ முன்னாலே வந்த தாய்மொழிகள் எல்லாம் இந்தி வந்த பிறகு எத்தனையோ மொழிகள் அழிந்து விட்டது. ஆகவே அப்படி ஒரு அழியப்பட்ட மாநிலங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது.
ஆகவே அதுபோன்று நீங்கள் தமிழகத்தை நினைத்தால், தமிழகத்தில் உள்ள தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அது நடக்காது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். உங்களால் அது நடத்த முடியாது என்பதுதான் 1938ஆம் ஆண்டு எழுத்த தந்தை பெரியார் அவர்கள், 1965ஆம் ஆண்டு எழுத்த அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், அதன் பிறகு தொடர்ந்து இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொன்னால், என்றைக்கோ இந்தியை நாங்கள் விட்டிருந்தால் இந்திய ஆட்சி மொழியாக இருக்கும், தமிழ் மறைந்திருக்கும். தமிழ் மறைந்தால் என்னவென்று சொன்னால் நம் தமிழ் மக்கள் மறைந்திருப்பார்கள். தமிழ்நாடு என்று பெயர் இருந்திருக்காது. அண்ணா அவர்கள் வந்தார்கள், தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். அந்த தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்தியை நீங்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் புகுத்த நினைக்கக்கூடாது என்பதனால் எதிர்க்கிறோம். ஆட்சி மொழியை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்கள் மொழியும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்லுகிறோமே தவிர, யாரையும் இந்திக்காரனை வேலைக்கு வைக்காத, இந்திக்காரங்கிட்ட பேசாத, இந்தி பள்ளிக்கூடம் வேண்டாம் யாரும் சொல்லலையே. அதியமான் கூட நேற்று போகும்போது கொஞ்சம் பேசியிருந்தோம். நாங்கள் திருவள்ளூருக்கு ஒரு நிகழ்ச்சி போனோம். அதியமான்ன்ற பரமசிவன் நினைக்கிறேன், அதியமான்ட்டேன். அவர் சொன்னார், ஆனால் நம்மளாம் படிக்கணுன்னா கொஞ்சம் நல்லா இது பண்ணோன்னா அதுவும் கொஞ்சம் தேவைதானேன்னார். நான் அப்போ அவருக்கு விளக்கம் சொன்னேன், நம்ம கொள்கை இது தான், படிக்க வேண்டான்னு சொல்ல, எல்லா மொழியும் படிங்க. இப்போ நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா, நான் ஒரு தடவை ஆளுங்கட்சி தலைவர் போது டெல்லிக்கு போனேன். அப்போ போனாக்கா அங்கே நம்ம எம்பி தயாநிதி மாறனுடைய பிஏ அசோகன் சொல்லிட்டு அவர் என் கூட போட்டு அனுப்பிச்சாங்க. போனோம். அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு டெல்லியில், அவன் ஹிந்தியில் பேசுகிறான். இவருக்கு ஹிந்தி தெரியல, இங்கிலீஷ் பேசுகிறவருக்கு ஹிந்தி தெரியல, எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, எனக்கு ஹிந்தியும் தெரியாது. நான் என்னத்தை பேசுறது? எப்படி இருந்து பாருங்கள். இங்கிலீஷ் பேசுறதுக்கு அவனுக்கு தெரியும் இங்கிலீஷ், ஆனால் பேச மாட்டேன்றான், ஹிந்தியில் தான் பேசுகிறான். இப்படி சில இடத்துல இருக்குது. அதை யாரும் நம்ம தடுத்து கெடுத்து எதுவும் பண்ணிக்கல. ஆக அதுக்கு தான் இந்தியை நாம் எதிர்க்கிறோம் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு இன்னும் அந்த தாய்மை மொழி மீது பற்றி இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளவும், இந்த தமிழ்நாட்டில் இன்னும் தந்தை பெரியார் இருந்த காலத்திலும், பேரறிஞர் அண்ணா இருந்த காலத்திலும், கலைஞர் இருந்த காலத்திலும், நம்ம தளபதி இருக்கின்ற காலத்திலும் அந்த இந்தியை எதிர்க்கின்ற அந்த சூழ்நிலையை கைவிடாமல் நாங்கள் போராடி வருவோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இப்பொழுது 5வது முறையாக வந்திருக்கின்ற நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் இப்போ அதை கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்று கோடான கோடி உறுப்பினர்கள், இளைஞரின் உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டே சாரசாரியாக சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய விழுதுகளாக இன்று இருக்கின்ற இளைஞனி பட்டாளங்கள் விழுதுகளாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆலமரத்துக்கு எப்படி விழுதுகள் துணையாக இருக்கிறதோ, பலமாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தாய் கழகத்திற்கு இளைஞனி எப்படி கலைஞர் இருக்கும்போது தளபதி இருந்தாரோ, இப்பொழுது எப்படி தளபதி முதலமைச்சராக இருக்கும்போது இன்று உதயநிதி அவர்கள் இளைஞரை பலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே தொடர்ந்து வருகின்ற இந்த இளைஞர் வளர்ச்சியினுடைய வேகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த காலத்திலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதுதான் இந்த ஆலமரம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுபோன்றுதான் இந்த மாநிலத்தில் இருக்கின்ற ரயில்வே இருக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது, மற்ற தந்தி இருக்கிறது, இன்னும் பல்வேறு மத்திய அரசு மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெள்ளம் வருகிறது, வறுமை வருகிறது, நமக்கு எவ்வளோ நிதிகள் அவர்களுக்கு மத்திய அரசுக்கு அலுவலகத்தில் கிடைக்கின்ற இதில் ஒரு நமக்கு இத்தனை % கொடுக்கணும், நிதி கொடுக்கணும். அவர்கள் அதை கொடுக்கறதே கிடையாது. சரி, நமக்கு வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்த போது போதிய அளவுக்கு நம் மாநிலத்தை கவனிக்கலை, போதிய அளவுக்கு நிதி தரணும், அந்த நிதியும் கொடுக்கல. ஆக இப்போ குழந்தைகள் கூட சாப்பாடு போடுறாங்க, இந்த சாப்பாடு போடுறதுக்கு கூட அவங்களுடைய நிதி கொடுத்தாகணும், கண்டிப்பாக கொடுக்கணும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் தயவை எதிர்பார்க்காமல், உங்களை எதிர்பார்க்காமல், உங்கள் நிதியை எதிர்பார்க்காமல் அவர் இன்று இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து வாழ வேண்டும், அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு குரல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான்
எதிரொலித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த தமிழை நாங்கள் இருக்கிற வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும், அதனுடைய தொடர்ச்சியான வாரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்ற வரையிலும் இந்த கழகத்தையோ தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டு மக்களையோ வஞ்சிக்க நினைப்பவர்களை யாராக இருந்தாலும் விடமாட்டோம் 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளம் பேச்சாளர்கள் என்று அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். தொழுத மகன் உச்சி மோந்து ஆல விழுதனைய கைகளாலே அணைத்து கொண்டு பொழுதின்றி இந்த தமிழகத்தை செலுத்தி செல்ல மிகப்பெரிய இளைஞர் பட்டாலும் புயலென இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மதியம் உணவருந்தலாம் என்று நினைத்தேன், உணவருந்த முடியவில்லை. இப்பொழுது மேடைக்கு வந்தவுடன் தேநீர் கொடுத்தார்கள், குடிக்கலாம் என்று நினைத்தேன், குடிக்க முடியவில்லை. எல்லா புகழுக்கும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அத்தை தமிழிசையே சாரும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு காலை தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்களுடைய பகுதியில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கலாம் என்று காலை ஒரு 9 மணியிலிருந்து அந்த திட்டத்தை தொடங்கலாம் என்று ஒரு 3 மணி நேரம் ஒரே இடத்தில் நின்று கொண்டு ஒரு உள்ளரங்கத்துக்குள், ஒரு ஸ்டேடியத்துக்குள் எப்படி ஒரு படப்பிடிப்பு நடக்குமோ அதுபோல் ஒரு படப்பிடிப்பை ஒரு 3 மணி நேரம் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு ஒரு நாடகத்தை நடத்தியிருந்தார். பொறுத்து பார்த்தோம். மொத்த பாஜக கும்பலையும் அங்கிருந்தவர்களையும் சேர்த்து என்னோடு ஒரு 7 கழகத்தினர் கப்சிப் கண்டன முழக்கத்துடன் எப்படி அண்ணாமலை சொன்னார் எங்கள் இளந்தலைவரை பார்த்துவிட்டு, உன்னால் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவார் என்று சொன்னால், இளம் தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த இளையவன் என்னுடைய வாயிலிருந்து சொன்னேன் கெட் அவுட் பிஜேபி என்று விரட்டியடிக்கப்பட்டு அந்த முழக்கங்களோடு தொண்டை வெளியோடு இந்த மேடையில் இருக்கிறேன். மிகுந்த சிறப்போடும் தனி சிறப்பும் ஆடும் நடைபெற்று கொண்டிருக்கிற சென்னை மேற்கு மாவட்ட அண்ணாநகர் தெற்கு பகுதி கழகத்தின் சார்பில் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய கண்டன போக்கினையும் கண்டித்து இளந்தரருடைய அறிவிப்பின் பேரில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சி தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள்ட்ட இறுதியாக நன்றி உரையாற்றிருக்கிற அண்ணன் ஜெயராமன், ஸ்ரீதர் உள்ளிட்ட இயக்கத்தினுடைய இளைஞர்களுக்கு அனைவருக்கும் முதல்க்கு என் வணக்கத்தை தெரிவித்தாட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்க்கிறோம், இங்கே எத்தனையோ இளைஞர்கள் குழும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கோடிக்கணக்கான இளைஞர்களை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிற தமிழர்களுடைய உணர்வுகளில் ஒன்றிய பாஜக சேர்த்து கொண்டிருக்கிற விரோத போக்குகளை கண்டித்து இன்றைக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலும் இயக்கத்தின் இளைஞரின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவருக்கு பிறந்தநாள் விழா இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவர் பிறந்தநாள் விழாவிலே அந்த தலைவர் உறுதிமொழியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டு நலனுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் தமிழ்நாடு உரிமைகளை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி தமிழகத்தில் இருக்கிற வரை உலகில் இந்தியாவில் எந்த தலைவரும் இல்லை, நம்முடைய தலைவர் மட்டுமே இருக்கிறார். இன்னொன்று, தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது. மூன்றாவது இருமொழி கொள்கை. இந்த இருமொழி கொள்கை, இந்த மூன்றையும் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இந்த மூன்றும் தமிழகத்தில் நீடிக்கின்ற வரை இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறார் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். இன்றைக்கு அண்ணாவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டில் இருந்தார். திமுக கழகத்தின் தலைவராக இருந்தார். எத்தனையோ சவால்கள் எல்லாம் தொடர்ந்து வந்தன. அவையற்றையெல்லாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சவுறுபடியாக்கி தன் ஆட்சி திறமையால், தனக்கு இருக்க திறமையால் வலிமையோடு தலைவென்றார். அவருக்கு பிறகு நம்முடைய தலைவர் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார். 1971 காலகட்டங்களில் பார்த்தோம் என்று சொன்னால், அன்றைக்கு பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சற்றேறக்குறைய ஒரே அளவான மக்கள் தொகை. நமக்கு 39, அவங்களுக்கு 40. இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கில் பார்த்தோம் என்று சொன்னால் பீகாருக்கு 10 தொகை உயர்ந்து நிற்கிறது. நமக்கு 8 தொகுதிகள் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நான் முதலே சொன்னேனடா, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிகள் இன்றைக்கு தூங்கி எழுந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, அந்த குரலை தவிர்ப்பதற்காக அவர்கள் 140 சீட்டுகள் எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு 10 குறைக்கின்ற அவல நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு தமிழகத்தில் எப்படி போராட்ட களங்கள் உருவானதோ அந்த போராட்ட கட்டங்களை போல, ஜல்லிக்கட்டு எப்படி போராட்டம் உருவானதோ அந்த போராட்டத்தை போல, இப்படியெல்லாம் எப்படி தமிழர்களெல்லாம் ஒன்று கூடினமோ
இப்படி தமிழரெல்லாம் ஒன்றுபட்டு தமிழரெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு இருக்கிற அநீதிகளுக்கெல்லாம் ஒரு அணியாய் திரண்டு அவர்களை வெளியேற்ற வேண்டிய பணிகளை இன்றைக்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஒன்றுபடுவோம், தமிழை காப்போம், வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர் புயலாக வீச வேண்டுமா, புனலாக நனைக்க வேண்டுமா, அனலாக தகிக்க வேண்டுமா, அத்தனை வடிவங்களிலும் தன்னுடைய பேச்சை நிலைநிறுத்தக்கூடியவர். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, விடிகாலை விண்ணழகு, விடியும் வரை பெண்ணழகு, அவ்வைக்கு கூணழகு, அவரைக்கு பூ அழகு, தமிழுக்கு ழா அழகு. அந்த அழகு தமிழில் தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற தமிழை தூக்கி பிடித்து சொற்றொப்ப 40 ஆண்டு காலமாக தமிழகத்தின் பட்டி தொட்டிகளெல்லாம் தேன் தமிழில் தன்னுடைய தென்றல் வீச்சை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை வருக, உங்கள் அமுத மொழியை தருக என்று அழைக்கின்றோம். அண்ணன் அவர்களே வருக. மிகுந்த எதிர்பார்ப்போடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற கண்டன பொதுக்கூட்ட நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற அண்ணாநகர் மேற்கு பகுதி இளைஞரணியின் அமைப்பாளர் ஆரியூர் தம்பி அரும்பாக்கம் வெற்றியவர்களே, இந்த முத்தான நிகழ்ச்சிக்கு வித்தாக விழுந்திருக்கின்ற 105வது வட்டக்கழகத்தின் செயலாளர் அதியமான், மாவட்ட கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர், எங்கிருந்து வருகிறாய், எப்போது வருகிறாய் என்று என்னை தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய பயணத்தை விரைவுபடுத்தி தந்திருக்கின்ற என்னுடைய ஆரியூர் தம்பி பிரகாஷ், 105வது வட்டச் செயலாளர் ஈரா பொன்னுரங்கம், 106வது வட்டச் செயலாளர் நவீந்திரகுமார், 106வது வட்ட செயலாளர் மகேஷ் ராஜா, 107வது வட்ட செயலாளர் கருணாநிதி, 107வது வட்ட செயலாளர் VM சிவா, முன்னாள் பகுதி கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் செல்வகுமார், வந்தவர்களை வரவேற்று மகிழ்ந்திருக்கிற குட்டி என்ற சுப்பிரமணி, JMH இம்ரான் ஆரூன், பாலச்சந்தர், தினேஷ்குமார், என் மோகன்வேல், சிவ சிதம்பரம், சிவகுமார், கிஷோர்குமார், கார்த்திக், மேகநாதன் உள்ளிட்ட இளைஞரணியின் நிர்வாகிகளே, எளியவன் எனக்கு முன்னால் உரையாற்றி ஆண்டு பலவாக அண்ணாநகர் பகுதியில் ஆயிரங்காலத்து பயிர் திராவிட முன்னேற்றக் கழகம் தழைப்பதற்கு உரமாக உழைத்திருக்கின்ற என் உள்ளம் கவர்ந்த அண்ணன், அண்ணாநகர் அரசியலில் பிறைபல கண்டவர், மாநகராட்சி ஆளுங்கட்சியினுடைய தலைவர், நாடும் ஏடும் போற்றுகின்ற அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, பூத்து வருகின்ற புதிய தலைமுறை சொற்பொழிவாளர்களில் ஒருவரான தமிழிசையினுடைய மருமகன் ஜெயகுமரேஷ் அவர்களே, அண்ணாநகர் தெற்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள், நன்றி உரை ஆற்ற காத்திருக்கின்ற ஜெயராமன் வி ஸ்ரீதர் அவர்களே, தலைநகர் சென்னைக்கு நீண்ட தொலைவில் இருந்து பயணித்து வந்த என்னை இன்றைக்கு வரவேற்று உங்கள் வாசலுக்கு என்னை அழைத்து வந்திருக்கிற என் உயிரினும் ஓப்பான தம்பி, இங்கு இவனை நான் பெறவே என்ன தபம் செய்துவிட்டேன் என்று நான் நினைத்து நெகிழுகிற என்னுடைய ஆரியூர் தம்பி, காரைக்குடி
சுப்பிரமணியம் அவர்களே, நிகழ்ச்சி நிரலில் யாரை தொடுப்பது யாரை விடுப்பது என்று நான் மயங்கி போகிற அளவிற்கு பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடக்கின்ற கழகத்தின் மானமரவர்களே, உரையாற்ற வேண்டிய கடமை இருந்தாலும் நான் நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும் என்று கருதி தன்னுடைய நேரத்தை எனக்காக விட்டு தந்திருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் துணை செயலாளர் உதயநிதி அவர்களின் உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த ஒருவன் பிறந்திருக்கிறான், அவன்தான் தூத்துக்குடி ஜோயல் என்று வானமும் வழிமொழிகிற இடத்தில் இருக்கிற வானமளவு வாஞ்சையின் மீது பொழிகிற என் ஆரியிரு தம்பி ஜோயல் அவர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிக்கின்ற தலகருத்தர்களே, பால் நினைந்து ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, எந்த சொல்லை உச்சரித்தால் மொட்டு மலருமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் கட்டு அவிழுமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் விட்டு விடுதலையாகி பிறக்க முடியுமோ, அந்த சொல்லாம் உடன்பிறப்பே என்கிற சொல்லுக்கு உரிய கலைஞரின் உடன்பிறப்புகளே வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் பேசுவதற்கு எனக்கு பிடித்தமான பகுதிகளில் ஒன்று அரும்பாக்கம் என்று நான் அடையாளம் காட்டுகின்ற அரும்பாக்கத்தில் கழகத்தின் இளைஞரணியின் சார்பில் தம்பி வெற்றி அவர்களினுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கடமையாற்றுகின்ற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்ற மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாசற்ற தம்பி பிரகாஷ் அவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான காலகட்டம். தமிழின மீட்பு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு கழகத்தின் இளைஞரணி செயலாளர் என் உள்ளம் கவர்ந்த கள்வன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மகத்தான இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியிருக்கிற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் ஆரியூர் தம்பி உள்ளம் கவர்ந்த கள்வன் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் இன்றைக்கு கண்டன கூட்டங்கள் ஐப்பசி மாதத்து அடைமழையாக எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியை யாரும் கற்கக்கூடாதென்று எந்த நிர்பந்தத்தையும் நெருக்கடியையும் நாம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி விடுவிக்க முடியும் என்று ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒன்றிய அமைச்சர் ஒரு பொறுப்பில்லாத போக்கிரியைப் போல பேசுவதைத்தான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் ஹிந்தி இஸ் a symbol of domination, இந்திய ஆதிக்கத்தின் சின்னம். நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் ஹிந்தி இஸ் a symbol of religion, இது மதத்தின் சின்னம். நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் ஹிந்தி இஸ் a symbol of north, அது வடக்கின் சின்னம். நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் ஹிந்தி இஸ் a symbol of மனுதர்மா, அது மனுதர்மத்தின் சின்னம், அதனால் எதிர்க்கிறோம். இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் ஹிந்தி இஸ் a symbol of disintegration, அது பிரிவினையின் சின்னம். நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் என்றால் ஹிந்தி இஸ் a discrimination, symbol of discrimination, அது அநீதியின் சின்னம், அதனால் எதிர்க்கிறோம். ஆகவே இந்தி மொழியை எதிர்க்க வேண்டும் என்பதல்ல எங்களது கொள்கை, இந்தியை திணிக்காதே என்பதுதான் எங்களினுடைய அணுகுமுறை. 1937 உயர்வர உயர்நிலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று
நாக்குக்குள் நுழையாத நம்மாழ்வார் பாசுரத்துக்கு இந்த நாட்டில் வியாக்கியானம் செய்த சக்கரவர்த்தி திருமகன் ராஜகோபாலாச்சாரியார். ஒன்றை தம்பி சிற்றரசும் தம்பி கார்த்திக்கும் வந்திருக்கிறார்கள். ஒரு மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்குமே தவிர சாதி ஒன்றிணைக்காது, மதம் ஒன்றிணைக்காது. அண்ணன் ஸ்டாலின் உதயநிதிக்கு ஒரு உத்தரவிட்டார். தமிழ்நாடு முழுவதும் காலம் காலமாக உழைத்தவர்கள், கைமாறு கருதாமல் கார்மீகத்தை போல கடமையாற்றியவர்கள், வீட்டுக்கும் சிறைக்கும் வித்தியாசம் தெரியாமல் உழைத்த கழகத்தின் முன்னோடிகள், அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பெயரை சேகரித்து மாவட்டந்தோறும் சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த கழகத்தின் மூத்த தொண்டர்களை கௌரவித்தார் தம்பி உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு விளையாட்டின் தலைநகரமாக மாற்றியிருக்கிறார். இரவு பகல் பாராமல் அவர் பணியாற்றுகிறார். இன்றைக்கு ஒரு கண்டன கூட்டத்திற்கு வடிவம் தந்து இளைஞர்களை தூண்டிவிட்டிருக்கிறார். நான் ஒன்றை சொல்வேன், நாங்கள் இதிலே பின்வாங்க மாட்டோம். முடிவு என்ன வரும், சாவு வருமானாலும் அதை சந்திப்போம். திமுகவின் இளைஞரணி சிப்பாய்கள் ஸ்பார்ட்டாவின் வீரர்களாக நாளைக்கு மாறுவார்கள் என்பதையும் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு எச்சரித்து இந்த நிகழ்ச்சிக்கு பேச வாய்ப்பளித்த என் தம்பி மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற என் தம்பி கார்த்திக்குக்கும் நன்றி சொல்லி இதுகாரம் செபிமடுத்து கேட்ட உங்களை வணங்கி உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அட்டென்ஷன் போயிடுச்சு தலைவர் சென்றால் களம் வெற்றி காணும் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா, பகை நடுங்கிட படைத்திரட்டி அண்ணன் வருகிறார், இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார். செங்கல் காட்டி அதிர வைத்தாய், ஓநாய்கள் கூட்டத்தை சிதறடித்தாய், எட்டு திக்கும் உந்தன் இடி முழக்கம், எப்போதும் உன் பேச்சில் அனல் பறக்கும். கோட்டையை ஆள பிறந்தவனே, கோபாலபுரத்தில் வளர்ந்தவனே, கோடானு கோடி தமிழர்களும் கொண்டாடும் நம்பிக்கை நாயகனே, தாய் குலமே வாழ்த்தும் தமிழ் மகனும் நீதா, தமிழகமே போற்றும் அன்பகமும் நீதா, உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா, பகை நடுங்கிட படைத்திரட்டி அண்ணன் வருகிறார், இளைஞரணி பாசறையின் மன்னன் வருகிறார், பரிபுலி என இடி முழங்கிட அண்ணன் வந்தார், சிறுநரிகளை சிதறடித்திட சீற்றம் கொண்டார்.